ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக என்னால் தொடர்ந்து 3 முடிச்சு ட்ராமா அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. அதனால என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசி வேலு தான் இதுக்கெல்லாம் காரணம், அவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் பொய் சொல்லி அவனை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருப்பா. அப்போ பிரேம் அவனை கன்னத்திலேயே அரைஞ்சு போடா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுருப்பான். ஸோ அப்போ வேலு செமையாக டென்ஷன் ஆகிட்டு உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ சசி மன்னிப்பு கேட்குறா. இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, நீ என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த அவன் மிரட்டினாங்கன்னு எங்ககிட்ட தான் நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தது, திருடினது எல்லாமே தப்பு தான். இதோட இந்த பிரச்சனையை நீ முடிச்சுக்க. இதுக்கப்புறம் நீ ஏதாவது தப்பு பண்ண எங்ககிட்ட மறைச்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் மன்னிக்க மாட்டேன். என்னோட தண்டனை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணுறாங்க. இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதோட இங்கே சீமா ரோஹிணி 2 பேரும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி பயங்கரமாக கத்துறா, அக்கா எதுக்குக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சசிக்கு எதிரான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருந்துமே நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? அந்த ஆதாரத்தை மட்டும் எல்லாத்திட்டையும் காட்டியிருந்தோம் அப்படின்னா சசியோட முகத்தில கிழிஞ்சு போயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ சீமா அழுதுட்டு இருக்கா. என்ன பண்ண சொல்ற? அவளோட வயிற்றுல என்னோட குழந்தை இருக்கு. என்னோட குழந்தை ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் ஒரு தாயோட அன்பு என்கிட்ட இருக்கிறதுனால தான் என்னால் எதுவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. உங்களோட இந்த வீக் பாயிண்ட்டை தான் அவள் ப்ளஸ்ஸாக எடுத்துட்டு இருக்காக்கா. இப்படியே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ரோஹிணி சொல்லுவா, நம்ம ஏங்க அப்படி பண்ணக்கூடாது? அந்த வேணுவை இவ கண்டிப்பாக பொய்யா தான் பழி போட்டிருப்பா. அவனை போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாமாங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சசி கேட்டு பயங்கரமாக ஷாக்காரா. அப்போ பார்த்தா இங்கே வேலுவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த சசி என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அந்த சசியை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்டேருந்து ஃபோனை வாங்கி பரத்வாஜ் வீட்டுக்கு கால் பண்ணுறா. பாட்டியும் எடுக்கிறதுக்கு வராங்க. இங்கே வேலு எல்லா உண்மையுமே சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த சசியை நீங்கள் யாரும் நம்பாதீங்க, அவள் சரியான கிரிமினல். அவள் என் மேலே பொய்ப்பள்ளியை சொல்லி தான் என்னை உள்ள தள்ளிட்டா. அவள் தான் நகையை திருடுனா. அது மட்டும் இல்லாமல் அந்த காசுக்காக தான் அந்த வீட்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்கான். என்னடா அது எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. அவன் ஆக்சுவலி எல்லா விஷயத்தையுமே சசிகிட்ட தான் சொல்லியிருப்பான். சசி தான் அந்த போனையும் எடுத்திருப்பா. உடனே இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியாகி பார்க்குறா. பாட்டி யாரு அப்படின்னு கேட்டா ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அப்புறம் இங்க போலீஸ்காரங்களுமே வேலுட்டேருந்து போனையும் வாங்கிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ இது சரியா வராது, வேலு எல்லா உண்மையும் சொல்லிடுவான் போலயே, அவனை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேலுவை போய் பார்க்குறா. அங்க போன உடனே வேலுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்கிறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னை இப்படி மாட்டி விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகி அப்படின்னு திட்டுறான். உடனே அவ அழுது கெஞ்சா, தயவு செஞ்சு என்னை விட்டு, நான் வேணும்னே இப்படி பண்ணல, என் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன், நான் மட்டும் அப்போ உன்னை பழி போடல அப்படின்னா நான் வசமா மாட்டி இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பணம் நகை எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிராமா போட்டுட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதையை என்னை வெளில எடுக்கிற, இல்லைன்னா நடக்கதே வேற அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. அவளும் ஓகேங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்றா. அதோட அடுத்த நாள் பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா சசியோட வளகாப்பு தான். அவளுக்கு 7 மாசம் ஆயிடுச்சு போல. அதனால சசியையும் பக்கத்துல உட்கார வச்சு அவளோட பக்கத்துல சீமாவையும் உட்கார வச்சிருக்காங்க. சீமாவோட அம்மாக்காரங்க நிறைய பொருள்லாம் எடுத்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு கொடுக்குறாங்க. 2 பேரையுமே எல்லாரும் ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப சசி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவளோட வயிறு செம்ம பெருசா இருக்கு. அவளால் நடக்க கூட முடியல. அப்போ கரெக்டா யாரோ ஒருத்தவன் டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். உடனே இவ பயந்துடுறா. பயந்து கத்துறா. அதுக்கப்புறம் டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறான். இவன் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவன் வேற யாரும் இல்லை, நம்மளோட வேலு தான் மாறு விஷயத்துல வந்திருப்பான். உடனே நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டா, நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு தான் வந்தேன். இந்த பாரு, என் மேலே இருக்கிற கேஸை நீ எப்படியாவது வாபஸ் பண்ணணும், என்னை வெளில எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ எடுக்கவே இல்லைல்ல, என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னை மட்டும் இல்லை உன் குழந்தையும் சேர்த்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுது கெஞ்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கருணாவும் நடந்து வந்துட்டு இருக்கா. பார்த்து சசி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவளும் திரும்பி பார்த்தா அங்க வேலு காணோம். என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா
உனக்காக எல்லாம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிடுவா. எங்க சசிக்கு வந்து நிம்மதியாவே இருக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பா. அதோட ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிடும். இங்க வந்து சீமா வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அப்ப சசி வந்து இந்த பாரு சீமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த மாதிரி அந்த நம்ம டிரைவர் இருக்கான்ல அவனை வந்து வெயில்ல நீ வந்து எடுத்துரு, இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் பண்ணணும், பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ வந்து இவ்வளவுதான் கெஞ்சி பாக்குறா, கேட்க மாட்டா. உடனே மறுபடியும் எப்போதும் போல குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றா. நீ ஏதாவது பண்ணினா அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னால எதுவுமே பண்ண முடியாது, 7 மாசம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணனா உன்னோட உயிருக்கும் தான் சேர்த்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க பிரேம் வந்துடுறான். உடனே வந்து பேச்சை மாத்திட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. சசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நைட்லாம் தூக்கம் வராம அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருக்கா. அப்ப பிரேம் வரா. என்ன சசி, என்ன ஆச்சு, ஏதாவது உனக்கு பண்ணுதா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல ஒண்ணு இல்ல, சீமாக்காவை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பால்கனியில வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறா. இங்க வந்து சீமா ரோகிணி 2 பேரும் பேசிக்கிட்டு பால்கனிக்கு எதேச்சியா வந்து பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க சசி என்ன பண்றா, பால்கனிக்கு மேல அப்படியே ஏறி நின்னுட்டு அப்படியே விழுற மாதிரி நிக்கிறா. அதை பார்த்த உடனே 2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. சசி, உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறாங்க. நான் இறங்க முடியாது, நான் சொன்னதை நீ பண்ணாதான் நான் இறங்குவேன், இல்லைன்னா இங்க இது கீழே விழுந்துருவேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல, இந்த குழந்தை செத்துரும் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்றா. நம்ம சீமா பாவம் அழுது கெஞ்சுறா, உன கையெடுத்து கும்பிடுற, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், தயவு செஞ்சு கீழே இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவ வந்து கீழே இறங்கலான்னு போவா. அப்ப என்ன பண்றது, தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தடுமாறி கீழே விழுந்துருவா. அதோட சசியை எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. சீமா ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தையும் அம்மாவும் நல்லாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் அவளுக்கு உயிரே வருது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலு என்ன பண்றா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சசியை வந்து சீக்கிரட்டா வந்து மீட் பண்றா. உடனே அவ பார்த்துட்டு பதறா, நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அதோட அப்பதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். பாரு, உனக்காக நான் வந்து என்னோட உயிரையே பணையம் வச்சு இப்போ வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா, அந்த சீமாவை பிளாக்மெயில் பண்ணிருக்க, அவ கண்டிப்பா வந்து வாபஸ் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா வந்து சீமாவும் வரா. வந்த உடனே வந்து சசி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு, நான் சும்மா விளையாண்டேன்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த, இப்ப பாத்தியா உன்னோட குழந்தையோட உயிர் ஆபத்தின் விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்கு, அதனால நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதோட சீமாவும் அழுது கெஞ்சுறா. அப்ப இந்த பாரு, நீயும் ஒரு தாய் மாதிரி தானே, எதுக்கு இந்த குழந்தைய எப்படி சித்திரவதைப்படுத்துற அப்படின்னு கேட்டா, அந்த பாரு, சிம்பத்திலாம் என்கிட்ட பேசாத சரியா, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கா. அதோட சீமாவும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவா போல. அதனால சசி வந்து என்ன பண்றா, வேலுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ரோகிணி காதுல வாங்கி, நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இந்த குழந்தை மட்டும் பிறக்கட்டும், உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன், அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நீ சாகடிக்க போறேன்னு மேட்னு வையேன், இது எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றா. உடனே இவளுக்கு செம்மையா காண்டாவுது. அதுக்கப்புறம் இங்க சீமா வந்த உடனே மறுபடியும் அவளை மிரட்டுறா. உன் தங்கச்சிக்கு என்ன அவ்வளவு திமிரா, என்னைய மிரட்டிட்டு போறா, எனக்கு எதிராக ஆதாரம் வச்சிருக்கா, ஒழுங்கு மரியாதையா அதை வந்து டெலீட் பண்ண, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொன்ன உடனே சீமாக்கு ரொம்ப கோவம் வருது. ரோஹிணி ரூமுக்கு போயிட்டு அவளோட கையில இருந்து அவளோட போனை வாங்கி எல்லாத்தையும் சசியோட கண்ணு முன்னாடியே டெலீட் பண்ணிடுறா. சசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியா ரோஹிணி, உன்னோட அக்காவே எனக்கு எதிரான ஆதாரங்களை டெலீட் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும், சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஆனா நம்மளோட ரோஹிணி புத்திசாலி இல்லையா, அதனால அது எல்லாத்தையுமே தனியா ஒரு பென்ட்ரைவ்ல ஏத்தி வச்சிருப்பா. சோ சசி, உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட சசி வந்து சீமாவை பார்க்கறதுக்கு மறுபடியும் வரா. இந்த சொத்து பத்தி எல்லாமே என்னோட பேருக்கு வரணும், அது எல்லாத்தையுமே நீ தான் உன்னோட புருஷன் இந்த ஒத்த குடும்பத்திட்ட இருந்தும் வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்கணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.